ஓம் நம சிவாய. மகளே, மகனே, இந்த உலகத்தில் பல உறவுகள் உருவாகின்றன, பல காதல்கள் மலர்கின்றன, பல நம்பிக்கைகள் கட்டப்படுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் பல மனங்கள் மௌனமாக உடைக்கப்படுகின்றன. அந்த உடைப்பு வெளியில் தெரியாது, ஆனால் அது ஆன்மாவை ஆழமாக காயப்படுத்துகிறது. அதே நேரத்தில் கைலாசத்தின் அமைதியில் நான், சிவன், மனிதர்களின் உறவுகளை மௌனமாக கவனிக்கிறேன். மகளே, துரோகம் என்பது ஒரு தவறான உறவு மட்டுமல்ல, ஒரு மனிதனின் நம்பிக்கையை அழிப்பது. நீ ஒருவரிடம் அன்பு சொல்கிறாய், உறுதி சொல்கிறாய், எதிர்காலம் சொல்கிறாய். பிறகு மறைவாக மற்றொருவரிடம் அதே வார்த்தைகளை சொல்கிறாய். நான் கேட்கிறேன், இது காதலா அல்லது மனசாட்சியை கொல்லும் செயலா? ஒருவரின் இதயத்தை உடைப்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு வாழ்க்கையை மாற்றும் பாவம். மகளே, நான் உன்னை குற்றம் சொல்ல வரவில்லை, நான் உன்னை வெறுக்க வரவில்லை, நான் உண்மையை சொல்ல வருகிறேன். சில பெண்கள் மதிப்பு கிடைக்கவில்லை, கவனம் கிடைக்கவில்லை, ஆசைகள் கட்டுப்படுத்தப்படவில்லை, பொறுமை வளர்க்கப்படவில்லை. அதனால் ஒரு தவறான பாதை சரியானது போல தோன்றுகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், உனக்கு இல்லாததை பிறரிடம் தேடுவது தீர்வு அல்ல, அது உன் வாழ்க்கையின் வீழ்ச்சியின் தொடக்கம். மகளே, நீ ஒருவரை உடைப்பது மட்டுமில்லை, உன் ஆன்ம சக்தியையே நீ காயப்படுத்துகிறாய். சாஸ்திரங்கள் சொல்கின்றன, நம்பிக்கையை உடைத்தவர் தன் கர்மாவின் பாதையை இருட்டாக்குகிறார். துரோகம் செய்தவளின் மனம் அமைதியை இழக்கும், தன்னைத்தான் நம்ப முடியாமல் தவிக்கும், உண்மையான அன்பை அடைய முடியாமல் சிக்கும், தனிமையில் தவிக்கும். நான் கேட்கிறேன், சில நிமிட சுகத்துக்காக நீ உன் வாழ்நாள் நிம்மதியை இழக்கலாமா? மகளே, நீ நினைக்கலாம், யாருக்கும் தெரியாது, நான் சிக்க மாட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், கர்மாவுக்கு கண்கள் இல்லை, ஆனால் அது எல்லாம் பார்க்கும். துரோகம் செய்தவள் ஒரு நாள் தானே துரோகத்தால் பாதிக்கப்படுவாள், நம்ப முடியாத மனிதர்களால் சுற்றப்படுவாள், நல்ல மனிதனை இழந்ததற்காக வருந்துவாள், உண்மையான உறவு கிடைக்காமல் தவிப்பாள். இது சாபமல்ல, கர்மாவின் இயற்கை திரும்பும் பாதை. மகளே, நீ துரோகம் செய்தால் உன் வாழ்க்கையில் 3 விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். 1. மன அமைதி அழியும், நீ சிரித்தாலும் உள்மனம் கலங்கும். 2. நம்பிக்கை சிதறும், நீ இனி யாரையும் முழுமையாக நம்ப முடியாது. 3. உண்மையான அன்பு விலகும், ஏனென்றால் உண்மையான அன்பு துரோக மனத்தில் நிலைக்காது. நான் சொல்கிறேன், துரோகத்தால் கிடைக்கும் உறவு ஒரு நாளும் நிரந்தரமாகாது. மகளே, நீ இதுவரை தவறு செய்திருந்தாலும் நான் உன்னை தள்ளவில்லை, நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன். உண்மையாக இரு, உறுதியை மதித்து நட, ஆசையை கட்டுப்படுத்து, மனசாட்சியுடன் வாழ். நீ இன்று மாறினால் உன் கர்மா மாறும். நான் சொல்கிறேன், தவறு செய்தவளுக்கு தண்டனை இல்லை, ஆனால் திருந்தாதவளுக்கு விடுதலை இல்லை. மகளே, அன்பு என்பது விளையாட்டு அல்ல, உறவு என்பது பொழுதுபோக்கு அல்ல, நம்பிக்கை என்பது உடைப்பதற்கான பொருள் அல்ல. நீ ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கலாம் அல்லது நிரந்தர காயமாக இருக்கலாம், நீதான் தேர்வு செய்கிறாய். நான் சிவன், நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை, உன்னை உன் எதிர்காலத்திலிருந்து காக்க வருகிறேன். இன்று நீ ஒரு முடிவெடு, நான் ஒருவரின் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன், ஏனென்றால் என் நிம்மதி அதில்தான் இருக்கிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.